Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணி வச்சிட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு friend ஆயிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம மினி டால்ஸ்க்கு வந்து Dress தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம், மேக் பண்ண போறோம். பட் வந்து ஊசி நூல்லாம் எதுவும் இல்லாம ஹார்ட் க்ளூ போட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 5 ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு cloth எடுத்துட்டு அத வந்து கீழ மட்டும் மடிச்சு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் லேஸ் இருந்துச்சு. அந்த லேஸ் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்க வந்து ஹார்ட் க்ளூ இல்லனா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இத வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லனா இந்த ஐடியாவை அப்படியே நம்ம வந்து ஊசி நூல் வச்சு கூட தச்சு ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க நான் பின்னாடி அப்படியே வச்சுட்டு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுல அப்படியே மேலே மடிச்சு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டுறேன். ஓகே, இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே பின்னாடி திருப்பி அதையும் சேர்த்து ஒட்டி விட்டுறேன். இது வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி தான். ஓகேவா? அந்த முன்னாடி மடிப்பு வச்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட். இது ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீளமா ஒரு கிளாத் எடுத்துட்டு ஹார்ட் க்ளூ கீழ போட்டுட்டு மடிச்சு விட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் ஹார்ட் க்ளூ போட்டு மடிச்சு விட்டுறேன். இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நூல் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு, பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு. அதனால நான் மடிச்சு அந்த மாதிரி ஒட்டுறேன். ஒரு சில ரப்பர் கிளாத்துக்குலாம் இந்த மாதிரி ஒட்டணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் நூல் வருதுங்கிறனால மடிச்சு ஒட்டிட்டு அதை வந்து ஒரு சட்டை மாதிரி அப்படியே ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே லேஸ் எடுத்துட்டு அந்த லேஸை சென்டர்ல இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து வந்து அந்த லேஸில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்துட்டு மடித்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதை வந்து அந்த சட்டைக்கு மேலே ஒரு சைடில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா சில்வர் கலர் ஸ்டோனு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஐடியா ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சுருந்த அந்த பொம்மை அந்த தலை வந்து செட் ஆகலை. ஸோ வேறு தலை எடுத்து மாட்டியிருக்கேன். என்கிட்ட மொத்தம் இந்த மாதிரி குட்டி 5 டால்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த டால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் மேக் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கர்ட்டும் ஷர்ட்டும் இந்த மாதிரி போடுறதுக்கு வந்து ரெட்டை சடை போட்டிருந்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால இந்த பொண்ணுக்கு மாற்றிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். இது வந்து தனித்தனியாக கிடையாது, ஒரே ட்ரெஸ் மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே கிளாத்தில் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு பின்னாடி சைட்லேருந்து வச்சு ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து ஒட்ட போகிறோம். ஓகேவா? பின்னாடி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, பின்னாடி முது சைடில். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு சென்டரில் வந்து ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து மாடர்னாக இருக்கும் இந்த ட்ரெஸ். ஓகேயா? இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. இதில் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு கட்டி விட்டுருங்க பின்னாடி. ஓகே, அப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா மேலேயும் கீழேயும் வந்து தனித்தனியாக நடுவில் ஒரு துணி இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு என்னமோ அந்த நடுவில் வந்து துணியை வந்து வச்சு கட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் அந்த மாதிரி கட்டியிருக்கேன். இப்போ இந்த பொண்ணுக்கும் தலையை மட்டும் மாற்றிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மாடர்னாக நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி மாடர்னாக பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு மாடலில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான கிளாத் இருந்தாலே போதும். நான் வந்து லப்பர் கிளாத்தில் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக எந்த கிளாத் இருந்தாலும் அதில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை வந்து மினி டால்க்கு தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணுமா நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ்ன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பெரிய டால்ஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஐடியாவை வச்சுட்டு பெரிய டால்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு துணி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு அதை சைடில் கட் பண்ணி நடுவுலையும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படி கட் பண்ணோன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நடுவில் மட்டும் ஹோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்த பீஸை அந்த டாலுக்குள்ளே இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாத் எடுத்துக்கிறேன். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளாக் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை அப்படி கரெக்டாக அந்த வயிறு இருக்கும்ல அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ அப்படி கட்டிட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு கவுன் ஷேப்பில் கிடைக்கும், மேலேயும் வந்துட்டு சின்ன ஸ்கர்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரே ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை. சின்ன துணியில் ரொம்ப ஈஸியாகவுமே டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் இந்த ட்ரெஸ் ஐடியா. ஓகேங்களா? பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து இன்னொரு டால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தில் இவ்வளோ பெருசு தேவையில்லை, நான் வேறு மாதிரி பண்ணலான்னு எடுத்தேன். பட் எனக்கு ஐடியா மாறிடுச்சு டக்குன்னு. ஸோ வந்து நம்ம பேண்ட் மாதிரி ரெடி பண்ணி போடலான்னு சொல்லிட்டு சின்ன கிளாத்தாக கட் பண்ணி அதையும் 2ஆக கட் பண்ணி அதை வந்து இப்படி ஒன்று மேலே ஒன்றா ஒட்டணும். பட் கொஞ்சம் சைடில் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டணும். ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க, அப்போ தான் பேண்ட் மாதிரி ரெடி ஆகும். ஸோ 2 சைட்லேயும் ஹார்ட் க்ளூ போட்டு அதை அப்படியே இப்படி வந்து பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அது ஒரு பேண்ட் மாடலில் கிடைக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி கிடச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கெல்லாம் ஓப்பன் இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. மேலே அந்த போடுவோம்ல இடுப்புக்கு மட்டும் வலி விட்டுட்டு கீழெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா குட்டியாக ஒரு பேண்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபுல் பேண்ட் மாதிரியும் இருக்காது, மேலே இந்த முக்கால்வாசி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பேண்ட் மாதிரி. அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அந்த டாலில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஷர்ட் மாதிரி ரெடி பண்ணணும். அதாவது எப்படின்னா ஸ்கர்ட் மாடலில் ஷர்ட் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்பில் துணி எடுத்து அதை மடிச்சுட்டு சைடில் கட் பண்ணிவிட்டு மேலேயும் இந்த மாதிரி
மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மேலே இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கர்ட்டு மாதிரி தான் இருக்கும். பட் இதுவும் ஒரு டிசைன் தான், மாடலாக செமையாக இருக்கும் இது. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணேன் நான். அந்த மாதிரி ஒட்டிட்டு மேலே 2 சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் துணி எடுத்து சென்டரில் இப்படி சேர்த்த மாதிரி ஒட்டிட்டேன். அப்படி ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாடலாக நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு கிளாத் எடுத்துகிட்டு சென்டரில் கட்டி விட்டலாம்னு தோணுச்சு. ஏன்னா கை தூக்கும் போதெல்லாம் வந்து இடுப்பு தெரிகிற மாதிரி இருக்கும், ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டி விடும் போது உள்ளுக்குள்ளேயே ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கும், மேலே வந்து அந்த ஸ்கர்ட் மாடலில் இருக்கிற ஷர்ட் போட்ட மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு சின்ன ஸ்டோன் இருந்துச்சு, ஒரு மிரர் இருந்துச்சு. அந்த மிரர் எடுத்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து க்யூட்டான ஒரு மாடர்னான ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா. பேண்ட் மாதிரி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மேலே டிஷர்ட் மாதிரி கூட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டால். இப்போ நம்ம பண்ண போகிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கிராண்டாக, ரொம்ப கிராண்ட் இல்லை, கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஓகேங்களா. எங்கேயாவது சும்மா சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போட்டு போகிற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே இப்படி கழுத்தை மட்டும் சைடாக கட் பண்ணி மேலே ஒட்டிட்டேன். ஷர்ட் மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து கீழே அந்த தனியாக வந்து ஸ்கர்ட் மாதிரி போடணும். இது எப்படின்னா ஒரு ஃப்ராக் மாதிரி. ஓகேங்களா. இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடித்து நடுவில் ஒட்டிட்டு அதை வந்து மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்படி கிடைக்குமா. லைட்டாக கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ஹார்ட் க்ளூ போட்டு கூட நீங்கள் வந்து ஒட்டி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே இதே மாதிரி ஒரு நெட் கிளாத் எடுத்திருக்கேன். ஓகேவா. நெட்டு துணி எடுத்திருக்கேன். அதை எடுத்து அதையும் அதே மாதிரி மடித்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டுக்கிறேன். பட் நெட் கிளாத்தை மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக பண்ணால் கூட ஓகே தான். அதாவது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க கிளாத் சைஸ் தான் வந்து நெட் கிளாத் போடணும்னு அவசியம் கிடையாது. அதை விட கொஞ்சம் சின்னதாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் அதே மாதிரி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து மேலே லேஸ் ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் கிராண்டான்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் கொஞ்சம் கிராண்டாக லேஸ் ஒட்டிடலாம். ஓகேங்களா. ஒட்டிட்டு இந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு சின்ன செயின் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு செயின் மாடலுக்கு இருந்துச்சு. அதை போட்டு விட்டுட்டு தலையை மாட்டி விட்டுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக ஒரு ஃப்ராக் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருக்குது, தனித்தனியாக போட்ட மாதிரி இல்லை. ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு மாடலில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. ஒன்றுமே மாடர்னாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கிராண்டாகவும் ஒரு ஃப்ராக் மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5 ஐடியாவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட ரெகுலராக ஒரு குட்டி இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டால் வச்சுருக்க அத்தனை பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து டால்ஸ் வச்சுருக்கீங்க. நிறைய டால்ஸோட வீடியோஸ் போட சொல்கிறீங்க, டால்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோஸ் போட சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக முக்கியம் இல்லையா, டால்ஸுக்கு போடுற மாதிரி. ஸோ அதனால இந்த ஐடியா வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 5 ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, இந்த 5 டாலில் பார்க்குறதுக்கு எது அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஒன்று தான். செகண்ட் ஒன்று என்னென்னு தெரில, கொஞ்சம் ரொம்ப மாடர்னாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பை.